இந்த வீடியோலாம் எப்படி தான் எடுக்கிறீங்க? இந்த வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள அப்பா போதும் ஆகுது. ஓகே, அதில் நான் சக்கரவர்த்தியடா. போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் சொல்லணும். இன்பாக்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அந்த ட்ரைனிங்கோட வீடியோலாம் ஏன் அப்லோட் பண்ண மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்மளால் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. மீன்ஸ் அதை வந்து நம்ம இப்போ தான் புதுசாக இப்போ வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோ எடுக்கவும் முடியல. அதை வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் நம்ம குதிரையில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக நான் அந்த சில விஷயங்களை நம்ம ட்ரைன் பண்ண விஷயங்களை இதுக்கிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதோட கூச்சத்தை நம்ம போக்குறதுக்காக நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்காக தான் இந்த கூச்சத்தை போக்குற விஷயங்கள்லாம். இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக செய்கிறது தான். இதை வந்து உங்கள்ட்ட காட்டணுங்கிறதுக்காக, எந்த அளவுக்கு சாஃப்டாக நிற்கிது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஓகேவா? இது நான் கயிறை விட்டுட்டு நான் குதிரையை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த குதிரை நின்னதே கிடையாது. நம்ம அவுத்து விட்டாது திருன்னு ஓடும். இப்போ ஓரளவுக்கு நிற்கிது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கோம். குதிரை நல்ல விஷயம். இனிமேல் சொன்னால் அதுக்கு ஒரு கிஃப்ட்டு, ஒரு ட்ரீட் மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. அது மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் குதிரை நம்ம கூடயே நிற்கும். நிறையா விஷயம் சொல்லியிருந்தேன் நான் குதிரைக்கு வந்து கலம் டைப் கொடுங்கன்னு சொல்லிட்டு. நமக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம கூடயே அது நிற்கிது அப்படின்றது இந்த கலம் டை வச்சு நான் நிறையா இதில் பார்த்துட்டேன். நம்மளோட ட்ரைனிங்கில் அது சூப்பராக யூஸ் ஆனிச்சு நமக்கு. எந்த ப்ளஸ் இனிமேல் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் அப்லோட் பண்ணுவோம். நம்மளை ஃபாலோ பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. பாய்.